இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ரைடு ஒன்று கிளம்பியிருக்கோம். என்ன ரைட்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டப் ஒன்று. அதுக்காக நம்மளை இன்விடேஷன் பண்ணாங்க, அதனால் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன ரேட்னா சண்டே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதெல்லாம் வந்து விளையாட சொல்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டில் அந்த வண்டி எடுக்க போகிறோம். வந்து நம்ம கிளம்புறோம். பாரத் ரூபம் பண்ணிட்டோம். பாரத் ரூபங்களை சுற்றி போட்டு நம்ம அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து லொக்கேஷன் வச்சுருக்காங்க, அங்கே போய் வெயிட் பண்ணுவோம். Cash tá? Tá, cash. $400 bro. 400. ஏன்னாச்சு நைட்லாம் ஜிபி யூஸ் பண்ண மாட்டீங்களா? 12 மணி மேலே கிடையாது. 12 மணி மேலே கிடையாதா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நாங்கள் கிளம்பிடுவோம். இதுதான் நம்ம ஃப்ரெண்டு, நம்ம பிரவீன் ப்ரோ. இதுதான் நம்மளை இன்வைட் பண்ணார். சரிங்க ப்ரோ, சரி ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து விளாகில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து வேளச்சேரிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். எப்படி போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே வரிசையாக தான் வந்து எல்லா பைக்குமே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பைக் போயிட்டுருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பைக் போயிட்டுருக்கு. முன்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை லீட் பண்ணுவாங்க. முன்னாடி வந்து NS 200 ஒருத்தர் இருக்காங்க, அந்த அண்ணன் வந்து நம்மளை லீட் பண்ணுவார். அதேமாரியே பின்னாடி ஒருத்தவங்க வந்து நம்மளை லீட் பண்ணுவாங்க. இது ஏன் ப்ரொசீஜர்னால், இது வந்து ட்ராவலுக்கான ப்ரொசீஜர் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அந்தமாரி போனதே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு. அதனால் இப்போ அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பிரதர் வருவார்ல, ஒரு எதுக்கு வராங்கன்னா எமர்ஜென்சியாக யாருன்னா வந்து பைக்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களா, இல்லை எதனா ஆக்சிடெண்ட், இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்றுக்கு வந்து பைக்கை வந்து யாருன்னா நிறுத்துறாங்கன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து பின்னாடி ஒருத்தவங்க நிறுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வேளச்சேரி பிரிட்ஜை வந்து ஏறிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரில, எல்லோரும் பைக்கை வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க, அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காங்க. இந்த வரிசையாக போகிறதே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு யூனிஃபார்மாக போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, எல்லாம் போட்டு ஸ்பீட் எடுக்கிறாங்க, நம்மளும் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்திங்கன்னா கவாசாக்கி, இது வந்து என்ன சிசி தெரில, கவாசாக்கி பைக்கு. நம்ம வந்து இப்போது பொறுமையாக அப்படியே போய்ட்டு இருக்கோம். RS 200 வந்து நமக்கு முன்னாடி போயிட்டார். பைக் ஓவர்டேக் பண்ணி அவர் நம்ம ஓவர்டேக் பண்ணுவோம். நம்மளும் இந்த ஆர்னட்டை ஓவர்டேக் பண்ணி RS கூடயே போயிடுவோம். அப்போ தான் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அங்கே அப்பத்துலேருந்து RS பைக் கூட தான் வந்துட்டுருக்கேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். வேறு ஒன்று பைக்கில் போக சொல்ல ஏதாவது ஒரு சாங்கை பாடிக்கிட்டே போனாலும் பயங்கரமாக இருக்கும்.
ஓரளவுக்கு நிறைய சாங் ஃபேவரட்டு. இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பாலாறு வந்துட்டோம். பாலாறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்தளவுக்குலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தங்கியிருக்கு. இதுக்கப்புறம் மழை பெய்யலை கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சரி, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனியாக இருக்குது. காலங்காலத்தில் மார்னிங் ரைட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பனியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஆறை பார்க்க சொல்ல வந்து ஒரு ஞாபகம் வருது. ஊர்லலாம் கிராமத்து சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் இருக்கிறதுல அங்கெல்லாம் வந்து ஆறு குளம் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ வந்து ஆற்றுல வந்து நம்ம வந்து நான் எங்கள் ஊருக்குலாம் போனோன்னா வந்து கிரிக்கெட் விளாடுவோம். கிரிக்கெட் விளாட்டு என்ன பண்ணுவோன்னா தண்ணி தாக்க எடுக்கும்போது அந்த ஊற்று தண்ணி பள்ளந்தோன்னா வந்து தண்ணி வரும். அதெல்லாம் குடிச்சிக்கிட்டு அந்த ஞாபகம்லாம் வருது. அதான் நல்லாயிருக்கும். சரியான மூமெண்ட் அதெல்லாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நம்ம ஸ்பாட்டை ரீச் ஆகிடுவோம். அரியாஸ் ஹோட்டலில் வந்து நம்மளுக்கு வந்து மீட்டப் இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு இருக்க எல்லா சூப்பர் பைக்கையும் காட்டுறேன். அதை பாருங்க ஃபஸ்ட்டு. பயங்கரமாக இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் நானே போயிட்டுருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் எல்லா பைக்கையும் காட்டுறேன்.